Pick out the right angles from the given figure. Right angles அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it should be what is the angle னா 90 degree. அதுதான் என்ன சொல்றோம் right angle அப்படின்னு சொல்றோம். கிளியரா? ஸோ பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு ரைட் ஆங்கிள் எப்பயுமே எப்படி இருக்கும் 2 straight rays தான் நம்ம மார்க் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெர்பெண்டிகுலர் ஸ்டாண்டிங் லைன்ல ஒன்று ஸ்லீப்பிங் லைன்ல ஒன்று இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் மார்க் பண்றதா என்ன சொல்றோம் 90 டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 90 டிகிரி. கிளியரா? இப்போ நம்ம செகண்ட் ஒன் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் 46 டிகிரி. 46 டிகிரி எப்படி இருக்கு? திஸ் இஸ் லெஸ் தென் 90 டிகிரி தானே, லெஸ் தென் 90 டிகிரி அப்படின்னும் போது இது என்ன ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அக்யூட். ஸோ வி கால் இட் அஸ் அக்யூட் ஆங்கிள். இப்போ தேர்ட் ஒன் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இந்த மாதிரி நமக்கு பாக்ஸ் மாதிரி ஆங்கிள் லெஸ் அக்யூட் ஆங்கிளோ அப்டியூஸ் ஆங்கிளோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் மட்டும் எப்படி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கர்வ் இல்லாம 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் 90 டிகிரி. அப்போ இதுவும் என்னது ரைட் ஆங்கிள். இதுல பாத்தீங்கன்னா திஸ் இஸ் 105. 105 அப்படின்றது என்னது மோர் தென் 90 டிகிரி. ரைட்? இந்த ஆங்கிள் எப்படி இருக்கு? மோர் தேன் 90 டிகிரி. ஸோ வி கால் இட் அஸ் அப்டியூஸ் ஆங்கிள். மோர் தென் 90 டிகிரி இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? அப்டியூஸ் ஆங்கிள். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு? ஸோ வி ஹாவ் அ 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஜாயிண்ட். அது நமக்கு எப்படி இருக்கு? 90 டிகிரி. ஸோ இங்க நமக்கு ரைட் ஆங்கிள்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. ரைட் ஆங்கிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் ஆங்கிள், தேர்ட் ஒன் இஸ் ரைட் ஆங்கிள் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் ரைட் ஆங்கிள். கிளியர்?